கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 15 அதிகாரம் 13 வசனம். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூத மக்கள் இயேசுவை விடுவிக்க கூறுவதற்கு பதிலாக அவனை சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவிடம் மீண்டும் மீண்டும் உரக்க கத்தினார்கள். இது மத தலைவர்களால் தூண்டப்பட்ட கூட்டத்தின் பொறாமையையும் இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த தீவிர வெறுப்பையும் ரோம ஆளுநரை சம்மதிக்க வைக்கும் முயற்சியை காட்டுகின்றன. ஹல்லேலூயா. இவ்வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரண தண்டனை தீர்ப்பின் போது நடந்த 4 மிக முக்கியமான சூழ்நிலைகளை இன்று நாம் தியானிப்போம். ஆமென். முதலாவதாக, கூட்டத்தின் தூண்டுதல். யூத மத தலைவர்கள் இயேசுவுக்கு பதிலாக குற்றவாளியான பரபாசை விடுதலை செய்யுமாறு மக்களிடம் தூண்டிவிட்டனர். இரண்டாவதாக, பிலாத்துவின் கேள்வி. ரோம ஆளுநரான பிலாத்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசன் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு பதிலாக மக்கள் இந்த வசனத்தில் உள்ளபடி கத்தினார்கள். மூன்றாவதாக, சிலுவை தண்டனை. அக்காலத்தில் சிலுவையில் அறைவது என்பது மிகவும் அவமானமாக கருதப்பட்டது. ஒரு பாவமும் செய்யாத இயேசுவுக்கு தண்டனை வழங்க மக்கள் ஒருமனதாக வற்புறுத்தியதை வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நான்காவதாக, மறுபடியும் சத்தமிடுதல். பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றமும் காணவில்லை என்று மக்கள் கண்டு அவரை விடுவிக்க விருப்பம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்தினார்கள். எனக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக தம்மை கையளித்ததையும் மனிதர்களுடைய வெறுப்பு மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறியதையும் சுட்டிக்காட்டினது. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.